உங்கள் செஃப் அமீர். இந்த வீடியோல காரம் கம்மியா பச்சை மிளகாவை நம்ம யூஸ் பண்ணாம ஒரு மட்டன் பிரியாணி இந்த வீடியோவை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பிரியாணியோட மெஷர்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிரியாணி செய்யறதுக்கு. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கிலோ மட்டனு, 2 கிலோ அரிசி. மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு 400 ml ஆயில் எடுத்துக்கிறோம். அதாவது 300 ml கடல் எண்ணெயும் 100 ml நெய்யும். இப்ப நான் 300 ml சுத்தமான கடல் எண்ணெயும் 50 ml நெய்யவும் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் பார்த்தோம்னா 14 கிராம் எடுத்திருக்கோம். ஏலக்காய் 4 கிராம், கிராம்பு 4 கிராம், பட்டை 8 கிராம். இப்ப நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப இந்த எண்ணெயில நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை நம்ம ஆட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்மளுக்கு அதை புரிஞ்சிருச்சு. இதுல மல்லி புதினாவை நம்ம ஆட் பண்றோம். இதுக்கு மல்லி புதினா பார்த்தோம்னா டோட்டலா நம்ம காக்கட்டு மல்லியோ காக்கட்டு புதினாவோ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயில பொரியும் போது மல்லி புதினா நல்லா நம்மளுக்கு பிளேவர் கிடைக்கும். அதனாலதான் நான் இதை எண்ணெயில பொரிய விடுறேன். இதுக்கு நம்ம 800 கிராம் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். அதை எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு இந்த மல்லி புதினா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இதுல நான் 800 கிராம் வெங்காயத்தை நான் ஆட் பண்ணி நல்லா இதை கோல்டன் கலரா நம்ம வறுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா நான் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிக்கிறதுக்காண்டி. நம்மளுக்கு வெங்காயம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதுல இப்ப நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். 100 கிராம் இஞ்சியும் 120 கிராம் பூண்டும் 1 கிலோவுக்கு நான் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப பார்த்தோம்னா நம்ம டோட்டலா 200 கிராம் இஞ்சியும் 240 கிராம் பூண்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்மளுக்கு பூண்டு நல்லா குக்காய் வந்துட்டு இருக்கு. இப்ப இஞ்சி பூண்டு குக் ஆயிடுச்சு பாருங்க. அதுல இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ண போறோம். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனுங்கிற வீதம் நான் இங்க நான் 1 டேபிள் ஸ்பூனுங்கிற வீதம் நான் இங்க ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூடுதலா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்காங்கிறதுக்காண்டி நான் 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க மிளகாத்தூள் நல்லா ரெட் கலரா வந்துருச்சு. எடுத்து நம்ம 800 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வீதம் 800 கிராம் நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தக்காளி இப்ப நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரையணும். நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் 2 கிலோவை இதுல நம்ம ஆட் பண்றோம். இப்ப இதுல நம்ம மட்டன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு சில வீடியோ எல்லாம் சொல்லுவாங்க மூடி வச்சா 10 நிமிஷத்துல பாயில் ஆயிடுச்சு, 20 நிமிஷத்துல பாயில் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு சும்மாதான். இந்த மட்டனு வேவறதுக்கு ஒரு பெரும் பாடுபட்டு ஆகணும். ஒரு சிலர் இதுல நம்ம டேப்லெட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது பாராசிட்டமால் இருக்க காம்பினேஷன் இருக்க மாத்திரையே இதுல போடுவாங்க. ஒரு சிலர் பப்பாளி காய் போடலாம். இதுல நான் ஒரு 2 கொட்டாங்குச்சி, அதாவது ஒரு கொட்டாங்குச்சி, அதாவது 2 மூடியை நான் இதுல ஆட் பண்ணி ஜஸ்ட் மிஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட போறேன். நமக்கு சீக்கிரமா குக் ஆகும். அந்த தேங்காய் மூடி அதை போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட போறேன். ஒரு
5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டி கிண்டி விடலாம். மட்டனு நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா ஊற வைக்க போறோம். இங்க வந்து நான் சுத்தமான துளசி பொன்னி அரிசியை தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும். இந்த அரிசிக்கு பார்த்தோம்னா 1:2 அந்த ரேஷியோல நம்ம தண்ணி வைப்போம். இப்ப நம்மளுக்கு கறி நல்லா வெந்துகிட்டு இருக்கு. நான் இதுல நம்மளுக்கு மட்டனுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்ப வந்து நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இந்த உப்பு போட்டோம்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். மெஷர் பண்ண தண்ணி அளவு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து அடிபிடிக்காம நம்மளுக்கு கறி ஈஸியா வேகும். 1 கிலோவுக்கு 250 கிராம்ங்கிற வீதம் நம்ம வந்து 2 கிலோவுக்கு 1/2 கிலோ 500 கிலோகிராம் தயிர் எடுத்துக்கிறோம். மெஷர் பண்ணி வச்சிருக்க தயிரை நம்ம இந்த மட்டன்ல அந்த பிரியாணி மட்டன்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தயிரை நான் இந்த இதுல கிரேவில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல தயிரை சேர்த்து நம்ம இதுல இப்ப நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப நான் இதுக்கு 1:2ங்கிற அளவுல நான் தண்ணி வைக்கிறேன். இதுல கொஞ்சம் நம்ம மல்லி புதினாவை தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல அரிசி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அரிசி ஆட் பண்ணோம்னா நம்ம பட்டர் வேறதுக்காண்டி போட்ட தேங்காய் மூடி வந்து நம்ம எடுத்துடலாம். இப்ப அரிசி எல்லாத்தையும் நம்ம இந்த இதுல ஆட் பண்ணியாச்சு. ஒரு லைட்டா ஒரு கிண்டி கொண்டு விட்டு இப்ப மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்ப மூடியை ஓபன் பண்றோம். இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு. இப்ப வந்து நம்மளுக்கு ரைஸ் ரெடி, அதை வந்து தம் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ரைஸ் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூனு ஜீரகத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூளும் பெப்பர் தூளும் இதுல நான் இப்ப நம்ம ஆட் பண்ணி நான் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு தம் போடுறதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 ml வந்துட்டு அதை வந்து 2 எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புளிஞ்சு சாறு எடுத்து இதுல நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் கீழே வந்து ஒரு தோசைக்கல்ல வச்சு ஃபயரை வந்து ஸ்லோல வச்சு நான் தம் போட போறேன். இது கேஸ் அடுப்புங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு ரஃபா தம்மு போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போடலாம். இப்ப நான் வந்து மூடியை போட்டு மூடி மேல வந்து வெயிட் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் இது ஒரு தம்முல இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தம்மை ஓபன் பண்ணி மேலையும் கீழே அதை வந்து ரைஸை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிடுறோம். மேல இருக்க ரைஸை கீழே இருக்க ரைஸை மேலையும். ஏன்னா இது வந்து நம்ம கேஸ் அடுப்புல வந்து நம்ம தம் போடும்போது மேல வரைக்கும் நம்மளுக்கு தம்மு, அதாவது தம்மு ஹீட் ஏறாது. அதனாலதான் நான் இந்த ஒரு 10 நிமிஷம் ரஃபா ஒரு தம்மையும் அப்புறம் வந்துட்டு இந்த 10 நிமிஷம் கழிச்சு இப்ப வந்து நல்லா தம் போட போறோம். இப்ப வந்து நான் மேலையும் கீழே வந்து ரைஸை வந்து நான் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டேன். இப்ப நம்மளுக்கு ஒரு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிட்டு நம்ம இப்ப தம் போடுறதுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்க, மேல வந்துட்டு நெய், அதை வந்து ஒரு 50 ml நெய்யை நான் வந்து மேல ஆட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் மல்லி புதினா கொஞ்சமா அப்படியே மேல, மல்லி புதினா எல்லாம் மேல அப்படியே தூவி விட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழை இலையை வச்சு நம்ம நல்லா மூடி இப்ப தம் போட போறோம். இப்ப இந்த வாழை இலையை வச்சு இப்ப தம் போட போறோம். 10 நிமிஷம் வந்து நம்ம தம் போடுறோம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப தம்மை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அந்த வாழை இலையில தம் பண்ணும்போது வாழை இலையோட மனமும் அந்த ரைஸ்ல வந்து ஏறி இருக்கு பிரியாணியில. இப்ப நம்ம ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்ப ரைஸை மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்க, ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியா அழகா இருக்கு, மனமும் அருமையா இருக்கு, பார்க்கும்போதே ஒரு அழகாவும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.